இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன டயர்கள் உற்பத்தியில் முன்னணியில் இருக்கும் பிரபல CEAT நிறுவன தொழிற்சாலையில் டயர்கள் எப்படி தயாரிக்கப்படுகின்றன என்பதை அறிந்து கொள்ள தந்தி டிவி நேரடி விசிட் செய்தது. பல்வேறு சுவாரஸ்யங்களோடு விளக்கும் சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா, நேம் போர்டை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், சிஎட்டோட டயர் ஃபேக்டரியில நம்ம இருக்கோம். ஒரு டயர் வந்து ரா மெட்டீரியல் இருந்து டயரா எப்படி உருவாகுது அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா, டெக்னிக்கலா, ஃபுல் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வேற லெவல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம இருக்கிற இடம் என்ன அப்படின்னா, ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணி இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்ப டயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ரப்பர்ல பண்ணது அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ரப்பர் அப்படின்னா ரப்பர் மட்டுமே கிடையாது, அதுல பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்றாங்க. அப்படி என்னென்னலாம் தேவையோ அதை தான் இங்க அடுக்கி வச்சிருக்காங்க. சார், இப்போ இதுல என்னென்ன மாதிரியான ரா மெட்டீரியல் வந்து ஒரு டயர் அப்படின்னு வரும்போது நமக்கு தேவைப்படும், இங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வச்சிருக்கோம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா இது பேர் வந்து டிப் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபேப்ரிக் பண்றதுக்கு தேவையான மூலப்பொருட்கள். இது அதே மாதிரி கெமிக்கல்ஸ், ரப்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிருக்கிற ஏரியா அதெல்லாம். ஓகே, இப்போ இந்த கம்பி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு டயருக்குள்ள எதுக்காக தேவைப்படும் சார்? இது மெயின் ப்ராடக்ட் வந்து ப்ரொடெக்ஷன். இப்போ பாத்தீங்கன்னா எனி ஆணியே ஏதோ குத்தாம இருக்கிறது ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அது பண்றது. இப்போ நம்ம பார்த்த அந்த ரா மெட்டீரியல் அந்த உள்ள உளுந்த அந்த பேக்ல நமக்கு போட்டுட்டு இருந்தா நம்ம பார்த்தோம், அது எல்லாமே இங்க நீங்க பார்க்கலாம். அங்க ஒரு கன்வேயர்ல வந்து உள்ள போயிட்டு இருக்கு. அந்த கன்வேயர்ல உள்ள போய் இந்த டோட்டல் மிஷின்ல வந்து ஷீட்ல அப்படியே மிக்ஸ் ஆகி நிறைய ப்ராசஸ் உள்ள நடந்து கீழே வந்து அப்படியே ஒரு ரப்பர் ஷீட்டா வந்து உங்களுக்கு வெளியே வரும். அப்படி கலெக்ட் ஆன ஷீட்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா வந்து உங்களுக்கு ஸ்டாக் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஸ்டோர் பண்ணதுல ஒரு லாட்லையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்கோட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு டிராவல் ஆகுது. அப்ப அந்த பார்கோட் சிஸ்டம் வந்து ஃபைனலா டயரா வெளியில வர்ற வரைக்கும் அது ஃப்ளோ ஆகுது. ஐ மீன் அதோடயே டிராவல் ஆகுது. அப்போ ஒரு டயர் வந்து எடுத்தோம்னா அது எந்த லாட் ஆஃப் ரா மெட்டீரியல் இருந்து அது வந்திருக்கு, இன்கேஸ் டிஃபெக்ட் இருந்தா அந்த ரா மெட்டீரியலை ட்ராக் பண்ற அளவுக்கு வந்து இவங்களோட சிஸ்டம் வந்து ப்ராப்பரா வந்து வச்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம். பட் இதுக்கு நடுவில் குவாலிட்டி செக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் அது பிசிக்கலா பார்க்கறதுங்கிறது ஒன்று, பட் அதை வந்து டெஸ்ட் பண்ணி பண்ற மாதிரி ஏதாவது QA ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குமா? கண்டிப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லா மெட்டீரியல் இன்கமிங் என்ன மெட்டீரியல் உள்ள வருதோ அதெல்லாம் இந்த லேப்ல தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. எவ்வளோ ரோலர்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்க நீங்க பார்க்கலாம். ஏதோ கார்மெண்ட் கம்பெனிக்குள்ள வந்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியும். இப்போ நம்ம போக போறது தான் ஒரு மெயின் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் டயர் பில்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அப்போ நம்ம பார்த்த தனித்தனியான விஷயங்கள் எல்லாத்தையும் மொத்தமா அசம்பிள் பண்ண போற இடம் வந்து இந்த இடத்துல தான். இங்க தான் ஒரு டயரா வந்து உங்களுக்கு வெளியில வரப்போகுது. செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உள்ள போய் பார்க்கலாம். இங்க இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம டயர்ல வந்து ரிம்மோட கான்டாக்ட் பண்ற இடம் மட்டும் ரொம்ப ரிஜிட்டா ஒரு ரிங் மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அதுதான் இங்க உங்களுக்கு இருக்கு. இதுதான் நீங்க பாக்குறீங்க. அந்த டயர் ரிம்மோட சேர்ந்து கான்டாக்ட் ஆகுற அந்த போர்ஷன், அந்த ஒரு பார்ட் தான் இது. அப்போ இது லெஃப்ட் சைடுக்கு ஒன்று, ரைட் சைடுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லி ரெண்டு வந்து உங்களுக்கு இங்க லோட் பண்ணுவாங்க. இங்க நீங்க பார்க்கலாம். இந்த சைட்ல ஒன்று லோட் பண்ணிருக்காங்க, அதே மாதிரி அதர் சைட்லயும் வந்து உங்களுக்கு ஒன்று லோட் பண்ணிருக்காங்க. இது லோட் ஆகும் போது அங்க போய் உங்களுக்கு ஆகும். இப்போ இது வெளியில போகட்டு புதுசா உங்களுக்கு ஆகும். அதுல நீங்க பாருங்க. எஸ், இப்போ அங்க பார்க்கலாம். அந்த ரெண்டு ரிங்குமே உள்ள லோட் ஆக போகுது. அப்படியே இங்க டிராவல் ஆகுது. ஆல்ரெடி வந்து ஒரு ரப்பரோட ஷீட் வந்து அங்க ரோல் ஆயிருச்சு. இது ரெண்டு எண்டை இந்த ரிங்கு போய் லாக் பண்ணுது. லாக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ப்ரெஷர்ல ஒரு பலூன் மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ல அப்படியே டயர் வெளியே வரும். நீங்க பாருங்க. நீங்க பார்க்கலாம். ஒரு பலூன் மாதிரி வந்துட்டு அதோட ப்ரொஃபைல் என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு அப்படியே ஊதிருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேல வந்து அந்த
ரோலர் வந்து ஃபிட் பண்ணி அவ்வளோதான். கட் பண்ணி என்ன பண்ணணும்னா அப்படியே வெளியே தள்ளி விட்டுரும் பாருங்க. எஸ், அப்படியே டிராவல் பண்ணி இந்த ரோலரில் வந்து அப்படி விழுந்துரும். அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கன்வேயரில் போட்டுருவாங்க. அடுத்த ஸ்டேஜுக்கு அது மூவ் ஆகுது. ஸோ இது வரைக்குமே வந்து இந்த டயர் வந்து ஒரு சாஃப்டாக தான் இருக்குது, இன்னும் ஹார்டாக மாறலை. அப்போ அது ஹார்டாக மாறணும்னா அடுத்த ஸ்டேஜில் அதை ஹீட் பண்ணாதான் அது ஹார்ட் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு தான் இது இப்போ மூவ் ஆக போகுது. அதை தூக்கி ஒரு கன்வேயரில் போடுறாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் வந்து உங்களுக்கு மேலே போயிடும். மேலே அந்த ஹீட்டிங் ஜோனுக்கு வந்து இப்போ இது போகுது. இது பேர் வல்கனைசேஷன் ப்ராசஸ். இது கியூரிங் ப்ராசஸ்ல என்னன்னா மோல்டிங், ஃபைனல் ஷேப் கொண்டு வர ஏரியா. அந்த டயரோட ஆக்சுவல் ப்ரொஃபைலே வித் ஹாட் கண்டிஷன்ல வெளியே வர்றதை நம்மளால பார்க்க முடியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கவர் வந்து மேலே ஓப்பன் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஓப்பன் ஆகும்போது அந்த டயர் வந்து புகையோட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. எக்ஸாக்டா அந்த டயரோட ப்ரொஃபைலுக்கு இப்போ வெளியில வந்துருச்சு. ஒரு ஹார்டான ஒரு டயர் வந்து உங்களுக்கு இங்க கிடைக்குது. இப்போ நீங்க டயர் ஃபுல்லா கம்ப்ளீட்டான டயரு அந்த மோல்டு ப்ராசஸை முடிச்சு வெளியில வந்து வருது. ஸோ இது எங்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா QA ப்ராசஸ் போகுது. இங்க ஒரு ஸ்பைரல்ல ஒரு கன்வேயர் மாதிரி மேல வரைக்கும் போறதை நீங்க பார்க்கலாம். மேல பாக்குற வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமா வந்து டயர்ஸ் வந்து அடுக்கி வச்சிருக்கீங்க. அதுவும் நிறைய விஷயங்கள் இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு வருது. அதுவா ஸ்டாக் பண்ணுது, அதுவா எடுக்குது. ஸோ இது என்ன, இதை பத்தி சொல்லுங்க. இதுல எவ்வளவு டயர்ஸ் வந்து இதுல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும்? இது பேர் வந்து ASRS சொல்லுவாங்க. ஓகே, ASRSன்றது ஆட்டோமேட்டிக் ஸ்டோரேஜ் அண்ட் ரிட்ரீவல் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது ஆட்டோமேட்டிக்கா அங்க இருந்து பார்த்து ப்ரெஸ் பண்ண டயர், டெஸ்டிங் பண்ண டயர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் ரிக்வயர்மெண்ட், டிஸ்பேச்சுக்கு ரிக்வயர்மெண்ட் தகுந்தபடி ரெட்ரீவும் ஆகும். ஃபைனலா வேர் ஹவுஸ்ல இருந்து ஃபுல்லா லோட் பண்ணி டயர் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே ஒரு ரா மெட்டீரியல் மூட்டையில இருந்து ஒரு டயரா மாதிரி இது எக்ஸ்போர்ட் வந்து இப்ப கிளம்புது, பிரேசிலுக்கு போகுது அப்படி சொல்றாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் CEAT டயர் எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை. செய்திகளில் இனி வருவது